மேலும் அதனை கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு மட்டுமின்றி விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். வழக்கமாக பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதுண்டு. ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைப்பதில்லை. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு வருடத்தில் 3 மாதங்களுக்கு தலா குடும்பத்திற்கு 3000 ரூபாய் வீதம் ஆண்டுதோறும் இழப்பீடு வழங்க வேண்டும். ஏனென்றால் வருடத்தில் பெரும்பான்மையான நாட்கள் வேலையில்லாமல் விவசாய வேலையில்லாமல் அல்லல் படுகின்ற சமூகமாக விவசாய கூலி தொழிலாளர்களின் சமூகம் உள்ளது. எனவே மீன்பிடிக்கிற காலத்தில் மீனவ பெருங்குடி மக்களுக்கு எப்படி மீன்பிடி தடை விதிக்கிற காலத்தில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறதோ, அதேபோல வேலையில்லாத காலத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு வருடத்தில் 3 மாதங்களுக்கு இந்த இழப்பீடு வழங்க தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். இரண்டாவதாக 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையை கழித்த நன்னடத்தை உள்ள அனைவருக்கும் விடுதலை வழங்க வேண்டும். அதாவது முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா இந்த ஜனவரி 17 கொண்டாடப்படுகிறது. அவருடைய 100ஆண்டை ஒட்டி 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையை கழித்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மனுவை வழங்கியிருக்கிறோம். இது குறித்து பரிசீலிப்பதாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். அத்துடன் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தலித் சமூகத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாத நிலை உள்ளது என்பதையும் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம், ஆவண செய்வதாக கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது பேசிய அவர் ஆந்திரா தண்ணீர் திறக்க ஒப்புக்கொண்டதற்கு வரவேற்பு தெரிவித்ததாக கூறிய அவர் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாக கூறியிருக்கிறார்.